ஒரு கிராமத்துல காலையில கிழக்குல உதிக்கிற சூரியன் பார்க்கிறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்தான். அப்ப ராமையா அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப ராமையாவோட மனைவியான லக்ஷ்மி ஒரு மோர் கிளாஸ் கொண்டு வந்து ராமையா கிட்ட கொடுத்து, என்னங்க ராமையா, இப்படி காலையில உட்காந்து இந்த புத்தகத்தை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த வயசுலயே படிக்கிறதுல இவ்ளோ ஆர்வம் இருக்கிற உங்களை பார்த்தா எனக்கும் படிக்கணும் போலதான் ஆசையா இருக்கு. படிக்கிறதுக்கும் வயசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு லக்ஷ்மி? எந்த வயசுல வேணும்னாலும் படிக்கலாம். நாம படிக்கிறதுக்கான ஆர்வம் எந்த வயசுல வேணும்னாலும் வரும். அப்பதான் பால்ராஜு ரொம்ப கர்வமா ஊருக்குள்ள வந்தான். கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற விளைச்சலை எல்லாத்தையுமே வித்து பணம் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். கிராமத்து ஜனங்க எல்லாருமே அவனை பாராட்டினாங்க. எல்லாருக்கும் தெரியுதுல்ல, இந்த ஊர்ல என்னை விட பணக்காரங்க யாரு இருக்காங்க? என்னை விட பணமும் சொத்தம் இந்த ஊர்ல யாருக்கிட்ட இருக்கு? பால்ராஜு, நீ திறமையானவன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, பணமோ சொத்து பத்தம் மட்டும் பெருசு இல்ல. எப்பவும் தன்மையா நடந்துக்கிறான் பாரு, அவன் தான் பெரிய ஆளு. எவ்வளவுதான் நம்ம வளர்ந்தாலும் தன்மையா நடந்துக்க கத்துக்கணும். அட, நீங்க பழைய காலத்தாளு அப்படிதான் பேசுவீங்க. இந்த காலத்துல பணம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இங்க பாரு பால்ராஜு, உன்னை எல்லாரும் மதிக்கிறது உன் நல்ல குணத்துக்காக தான், உன் பணத்துக்கு இல்ல. அத நீ மறந்துடாத. அப்பதான் பால்ராஜுடைய மனைவியான தேவி அங்க வந்தா. ராமையா அண்ணன் வணக்கங்க. நீங்க சொல்றதை கேட்டு நான் இப்ப நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் புருஷனும் நீங்க சொல்றதை கேட்டு நல்லபடியா இருந்தா சந்தோஷம். அம்மா, உன்ன மாதிரி ஆளுங்களால தான் குடும்பம் நல்லா இருக்கும். உன் புருஷன் கூட அந்த சின்ன திமிரை விட்டுட்டா இன்னும் நல்லா இருப்பான். அப்பதான் அந்த கிராமத்துக்கு ரகு அப்படிங்கிற ஒரு பையன் வந்தான். இங்க ராமையாங்கிறது யாருங்க? நான் தான்ப்பா ராமையா. என்ன விஷயம்? ஐயா, நீங்க நிறைய பேருக்கு போன வருஷம் உதவி பண்ணீங்க இல்லையா? அதனால எங்க அரசாங்கம் உங்களை கௌரவிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கு. நீங்க வந்து பரிசை வாங்கிக்கோங்க. இவருக்கு எதுக்கு பரிசை கொடுக்கணும்? இவர் எதுவும் பேசாம அமைதியா உக்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா நான் இருக்கேன்ல, தினமும் 10 பேருக்கு சாப்பாடு போடுறேன். அப்படிப்பட்ட எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அங்கே இருந்த ஊரோட தலைவரான ரகுராம் ஐயா, பால்ராஜு, நீ கொடுக்கற தானத்துல திமிரு இருக்கு. ஆனா ராமையா செய்யற உதவியில நல்ல குணம் இருக்கு. ஏன்னா அவர் உண்மையிலேயே நல்ல மனுஷன். அதனால தான் அவர் எல்லாருக்கும் கடவுளா இருக்காரு. திமிரு நமக்குள்ள இருக்கக்கூடாது பால்ராஜு. பணம் வந்தாலும் அதை சரியா பயன்படுத்தணும். அதை சுயநலமா பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோ. அப்படி சில நாட்களும் போச்சு. அந்த வருஷம் பயங்கரமா மழை பெஞ்சதுல பால்ராஜோட வயலெல்லாம் தண்ணியில முழுகி போச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பால்ராஜு ராமையாவை பார்க்க வந்தான். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. என்னாச்சு பால்ராஜு? ஏன் இவ்வளோ கவலையா இருக்க? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க ஐயா. நான் அப்பாவியா இருந்த காலகட்டத்தில் சில பேர் பள்ளத்தாக்கில் இருக்கிற இடத்த என்னை வாங்கிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அந்த இடத்த வாங்கினா நிறைய விவசாயம் பண்ணி ஊர்லேயே பெரிய ஆள் ஆகலான்னு சொன்னாங்க. அதனால தான் என்கிட்ட இருந்த நல்ல வயலெல்லாம் வித்துட்டு பள்ளத்தாக்கில் இருந்த வயலை வாங்கினேன். ஆனால் அடித்த மழையில் விளைஞ்ச விளைச்சல் எல்லாமே தண்ணியில் மூழ்கி போயிடுச்சு. இப்போ மொத்தமும் நஷ்டமாயிடுச்சு. இதை நீ தெரிஞ்சே பண்ணல இல்லை பால்ராஜு? ஒன்றும் கவலைப்படாத. எதையுமே சரியான வழியில யோசிச்சு பாரு, ஒரு வழி கிடைக்கும். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இப்பதான் புரியுது. பணம் சொத்து நிறைய இருந்தா கூட கர்வம் இருந்தா நாம அதிலேயே அழிஞ்சிடுவோம். மனுஷங்க யாருமே நமக்காக இருக்க மாட்டாங்க. என் பொண்டாட்டி அடிக்கடி சொல்லுவா, எப்பவுமே நிதானமா இருங்க, கர்வமா இருக்காதீங்க, 4 பேரை பத்தி யோசிங்கன்னு. ஆனா நான் அதை எப்பவும் கேட்டதில்லை. பால்ராஜு, உன்கிட்ட வந்திருக்கிற மாற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே ரொம்ப பெரிய விஷயம். இனி எதை பத்தியும் நீ கவலைப்படாத. நீ எப்பவும் போலவே உழைச்சி முன்னேறு. ஆனா திமிர விட்டுடு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அண்ணன். ஏன்னா என் புருஷன் நிச்சயமா ஒரு நாள் மாறுவார்னு எனக்கு தெரியும். அந்த மாற்றம் இன்னைக்கு அவர்கிட்ட வந்திருக்கு. இனி நாங்க நல்லா இருப்போம். இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க ஐயா. உன்னோட வயல் இருக்கிறது பள்ளத்துல தானே? அதனால ஒன்று பண்ணு. அந்த வயல்ல இனி கரும்பை போடு. அப்பவும் வயல்ல எவ்வளவுதான் தண்ணி வந்தாலும் அந்த கரும்பு பயிர் வீணாகாது. இப்ப நம்ம ஊர்ல யாருமே அவங்க வயல்ல கரும்பு விளைய வைக்கல. அதனால உனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இது நல்ல யோசனைங்க ஐயா. உன்னை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்க பால்ராஜு.
நம்ம செய்யற வேலையில நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது நாம கலங்கி நிக்க கூடாது. நாம பண்ணதுல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அடுத்த தடவை அதை செய்யாம இருக்கணும். இதத்தான் அனுபவம் நமக்கு கத்து கொடுக்கும். இப்படி சில நாட்களும் போச்சு. ராமையா சொன்ன மாதிரியே பால்ராஜு அவனுடைய வயல்ல கரும்ப பயிரிட்டான். அவரு சொன்ன மாதிரியே அவனுக்கு நிறைய லாபமும் கிடைச்சது. அப்ப பால்ராஜு அவன் சொத்துல பாதி சொத்தை அவனுடைய ஊருக்காக கொடுத்தான். பால்ராஜ ரொம்பவும் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே நீ இப்பதான்ப்பா ராஜாவா ஆயிருக்க. அடக்கம்தான் என்ன மாத்துச்சு. இப்ப நான் எந்த ஒரு திமிரும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ ஊர் தலைவரான ராகவையா, திமிர் இல்லாம இருந்தாதான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும். ஒரு நாள் காலையில நேரம் ராமையாவோட வீட்டுக்கிட்ட பால்ராஜு வந்தான். ஐயா, காலையில வந்து உங்களை பார்க்கலனா அந்த நாளே எனக்கு சரியா இருக்காது. தினமும் உங்க கூட பேசணும். நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப இந்த ஊருக்கே தலைவனாகிற தகுதி உனக்கு வந்திருக்கு. எங்க வீட்ல இப்ப நாங்க நிம்மதியா இருக்கோம். சண்டை போட்டுக்கிறது இல்ல. என் புருஷன் மாறினதுல இருந்தே என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாரு. உன்னை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாரும் கூட மாறிக்கிட்டு இருக்காங்க பால்ராஜு. உங்க வாழ்க்கை மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பால்ராஜு ஊர்ல ஒரு ஹைஸ்கூல் கட்டினப்போ அங்க ஒரு சபைய கூட்டினா. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் என்கிட்ட இருக்கிற பணம் இல்ல. ராமையா எனக்கு கத்து கொடுத்த நல்ல நல்ல விஷயங்கள் தான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவரு மட்டும்தான். அந்த சபைக்கு அந்த ஊர்க்காரங்க மட்டும் இல்லாம பக்கத்து ஊர் விவசாயிகளும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் பால்ராஜ பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டாங்க. பால்ராஜ், நம்ம ஊர்ல நீ பிறந்தது நினைச்சு நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம்ப்பா. இப்படியே சில நாட்களும் போச்சு. அப்பதான் ஊருக்கு புது பிரச்சனை வந்துச்சு. வெயில் அதிகமா இருந்ததுனால தண்ணி வத்தி போய் விளைச்சல் எல்லாமே வீணா போயிடுச்சு. பால்ராஜ் ஐயா, விளைச்சல் ஏதோ விளைய வச்சிட்டோம். ஆனா இந்த வருஷம் மழை பெய்யலையே. யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. மழை பெய்யலனா என்ன, நம்ம வயலுக்கு தண்ணி கொண்டு வர்ற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். என்னோட சொத்துல பாதி சொத்தை இதுக்காகவே செலவு பண்றேன். அப்படின்னு பால்ராஜ் அவனுடைய வயல்ல குளத்தை வெட்டி அந்த தண்ணிய விவசாயிங்களுக்கு இலவசமா கொடுக்க ஆரம்பிச்சான். விவசாயிங்க எல்லாருமே மறுபடியும் சந்தோஷமா விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுதான் உண்மையான தலைவனுக்கான தகுதி. தன்னை பத்தியே யோசிக்காம தன்னை சுத்தி இருக்கிற மக்களுக்காக வாழ்றான் பாரு, அவன்தான் தலைவன். இது எல்லாத்துக்கும் நீங்க தான் ஐயா காரணம். நீங்க சொல்லி கொடுத்த வழியில தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன். எந்த கர்வமும் இல்லாம என்கிட்ட இருக்கிறத 4 பேருக்கு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பால்ராஜ் செஞ்ச சில உதவிகளால சின்ன பிள்ளைங்க அந்த ஊர்லயே ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. வயசு பசங்க எல்லாருமே விவசாயத்தை கத்துக்கிட்டு மொத்தமா அந்த ஊரையே மாத்திட்டாங்க. இப்ப நம்ம ஊரு நல்லாவே மாறிடுச்சு. அத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கிராமத்து ஜனங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறது தான் இதுக்கு காரணம். அப்படி அந்த கிராமத்தோட வளர்ச்சி ரொம்பவும் பெருசா இருந்ததுனால இந்த விஷயம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு அதிகாரிங்க வந்தாங்க. வணக்கங்க பால்ராஜ், நீங்க செய்யற சேவையை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். உங்க கிராம வளர்ச்சிக்கு ரொம்ப பாடுபட்டிருக்கீங்க. இத நான் மட்டும் செய்யலங்க, எங்க ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் இதை செஞ்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் ராமையா தான். உண்மையிலேயே இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். எங்க ஊரு இந்த பால்ராஜால தான் இனிமே பெருமைப்பட போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பால்ராஜ் இப்போ ஒழுக்கத்தோட நல்ல குணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற விவசாயி. பால்ராஜுடைய அந்த விவசாயத்தை பார்த்து ஊஜனங்க எல்லாருமே ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டாங்க. ராமையா ஐயா கொடுக்கிற அந்த அறிவுரையை கேட்டு பால்ராஜு கூட நல்ல வழியில நடந்துகிட்டு இருந்தான். ஊருக்கு நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்போம். ஆனா ஜெயிச்ச உடனே நமக்கு திமிர் வரக்கூடாது. அப்படி ஒருவேளை திமிர் வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த திமிரே நம்மள அழிச்சிடும். ராமையாவுடைய குடும்பம் இருந்துச்சு. ராமையாவோட மனைவி பேரு லக்ஷ்மி, அவருடைய பொண்ணோட பேரு சீதா. ராமையா அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரரு. அப்படியே அவரு நல்ல மனுஷனும் கூட. ஒரு நாள் ராமையா அவருடைய மனைவி லக்ஷ்மி கிட்ட இப்படி சொன்னாரு. வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்களா? ஒருத்தர் வந்தாருங்க. அவரு சமையல்காரராமா.
ஏதாவது சமையல் வேலை இருந்தா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. பார்த்தா வயசான ஒரு மாதிரி தெரியல, பையன் மாதிரி தான் இருக்காரு. சமையல்காரனா? நம்ம வீட்டு சமையல்காரன் தான் சரியா வேலைக்கு வர்றது கிடையாது. இந்த பையன் நல்ல பையனா இருந்தா அவனையே வேலைக்கு வச்சுக்கோ. அப்ப லக்ஷ்மி அந்த பையனை உள்ள வர சொன்னதும் அந்த பையனும் உள்ள வந்தான். ராமையாவை பார்த்து வணக்கம் வச்சான். வணக்கம் ஐயா, என் பேரு சங்கர். எங்க ஊர்ல பெரிய மனுஷங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்க வீட்டுக்கு சமையல்காரன் வேணும்னு. அதான் வந்திருக்கேன். சரி, உனக்கு சமையலை பத்தி என்ன தெரியும்? எங்க குடும்பம் ஒன்றும் சின்ன குடும்பம் கிடையாது. இந்த ஊர்லயே பெரிய குடும்பம் எங்க குடும்பம்தான். எங்க வீட்டுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நீ சமைச்சு போட வேண்டியது இருக்கும். அதுவும் முக்கியமா நம்ம ஊர் சமையலை தான் சுவையா சமைக்கணும். எனக்கும் நம்ம ஊர் சமையல் தாங்கய்யா செய்ய வரும். சின்ன வயசுல இருந்தே நான் கத்துக்கிட்டேன். அரிசியை பார்த்தே அது என்ன அரிசின்னு சொல்லுவேன். சரி, நீ எப்படி சமைப்பேன்னு தெரியணும்ல. முதல்ல எதனா சமைச்சு கொடு. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உன்னை எங்ககிட்டயே வேலைக்கு வச்சுக்கிறேன். அப்போ ராமையாவோட மனைவியான லக்ஷ்மி சங்கருக்கு சமையல் அறைய காட்டுனா. தம்பி, உன்னை பார்த்து ரொம்ப சின்ன வயசு பையனா இருக்க. உனக்கு சமைக்க தெரியுமா? பயப்படாதீங்கம்மா, எனக்கு நல்லாவே சமைக்க வரும். எனக்கு சமைக்கிறதுனா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அதை நல்லா கத்துக்கிட்டேன். பரவாயில்லையே, சின்ன வயசுலயே சமையல் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற. பார்க்கலாம் நீ இன்னைக்கு எப்படி சமைச்சு தர போறேன்னு. அதுக்கப்புறம் சங்கர் சமைக்க ஆரம்பிச்சான். வாசத்துக்கே எல்லாருக்குமே வாய் ஊறுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சங்கர் சமைச்சதை சாப்பிட்டாங்க. மதிய சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா, இவ்வளோ நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த குழம்புல மஞ்சள் வாசம் கூட வரல. ஆமா, இவ்வளோ நல்ல சமையலை எப்படி நீ செஞ்ச? மஞ்சள் தீர்ந்து போச்சுங்க ஐயா. அதனால பச்சை மிளகாவை அரைச்சி தான் குழம்புல போட்டிருக்கேன். அப்படி போட்டா மஞ்சள் நிறம் தான் வரும். அதே மாதிரி அதுல இருந்து நல்ல மணமும் வரும். ஓஹோ, நீ புத்திசாலி தான். உன்னை பத்தி என்னமோன்னு நினைச்சேன். ஆனா நீ சமையல் ரொம்ப நல்லா செய்யற. இன்னிலிருந்து நீ இங்க வேலைக்கு சேர்ந்துக்கோ. ஏங்க, இந்த சமையல்கார பையன் வேலையில சேர்ந்ததுல இருந்து சமையல் மட்டும் நல்லா செய்யலங்க, நம்ம தோட்டத்துல இருக்கிற செடிகள் எல்லாம் நல்லா வளருது. ஏன்னா சமையல் வேலை போக செடிங்களுக்கு தண்ணியும் ஊத்துறான். இது நல்ல விஷயம் தானே. நல்ல வேலைக்காரன் கிடைக்க கொடுத்து தான் வச்சிருக்கணும். எனக்கு வேலை வேலைன்னு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த பையன் எல்லாத்தையும் பாத்துக்கிறானா? நல்லது தானே. தினமும் அந்த பையன் காலையில எழுந்திருச்சு வாசல்ல சுத்தம் செஞ்சு வச்சிடுறான். ஊர்ல இருக்க சின்ன பசங்க குப்பையை கொண்டு வந்து போட்டாலும் கூட உடனே அந்த இடத்த அவன் சுத்தம் செஞ்சிடுறான். அப்படின்னா அவன் உண்மையிலேயே ரொம்ப பொறுப்பான பையன்தான் போல. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள், என்னங்க, நான் ஒண்ணு கவனிச்சேன். என்ன அது? இன்னைக்கு சங்கர் ஒரு சின்ன பொண்ணுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஓ, சங்கருக்கு படிப்பும் வருமா? அன்னைக்கு ராத்திரி ராமையா சங்கரை கூப்பிட்டு, ஏன் சங்கர், நீ எந்த ஊரு பையன்? நீ படிச்சிருக்கியா? அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த சமையல் வேலைக்கு வந்த? உண்மை என்னன்னு சொல்றியா? ஐயா, உண்மையிலேயே நான் படிச்சிருக்கேங்க ஐயா. எங்க அப்பா ஸ்கூல் வாத்தியாரு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே வயிறார எல்லாருக்கும் சமைச்சு போடணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா எங்க ஊர்ல ஜாதி குலம்லாம் அதிகமா பார்ப்பாங்க. சமையல்காரங்களை மதிக்க மாட்டாங்க. சரி, இங்க எதுக்காக நீ வந்த? ஒன்றும் இல்லைங்க ஐயா, எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போடணும். ஏழைங்க பணக்காரங்க எல்லாருக்குமே ஒரு வயிறு தானே இருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சங்கர். நீ நல்ல சமையல்காரன் மட்டும் இல்லை, நல்ல மனுஷனும் கூட. இனி நீ வெறும் சமையல்காரன் இல்லை, எங்க குடும்பத்துல ஒருத்தனாயிட்ட. அப்படி சங்கர் அன்னில இருந்து அந்த வீட்டு சமையல்காரன் மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளாவும் அவன் மாறிட்டான். சீதாவுக்கு அவன் படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்படி வேலைக்காரங்களை வச்சு வேலையும் வாங்கிக்கிட்டு இருந்தான். சங்கர், இப்பெல்லாம் என் பொண்ணு கூட ரொம்பவே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கா. அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீதான் அவளுக்கு பாடம் எடுத்திருக்க, அவளை நல்லா படிக்க வச்சிருக்க. ஆமா லக்ஷ்மி, இவ்வளோ புத்திசாலிய எவ்வளோ புகழ்ந்தாலும் குறைவுதான். அப்படி அன்னிக்கே ராமையா ஊஜனங்களை வர சொல்லி சங்கரை பத்தி அவங்க கிட்ட சொன்னாரு. இன்னையிலிருந்து நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துல சங்கர் பாடம் எடுப்பான். ஆனா அவன் சாயந்தர நேரம் தான் பாடம் எடுப்பான். பகல் நேரத்துல சமையல் வேலை, சாயந்தர நேரம் வாத்தியார் வேலை. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. பெரிய கௌரவத்தை கொடுத்துட்டீங்க. சாப்பாடு போடுறதும் படிப்பு சொல்லி கொடுக்கறதும் எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். அப்படி ஒரு நாள் தேவி அப்படிங்கிற ஒருத்தங்க
ராமையா கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி என் புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க ஐயா. ஆனா இப்போ சங்கர் பாடம் கத்து கொடுத்த நாள்ல இருந்து காலையில ஆனாலே பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிடுறான். எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க ஐயா. என்னங்க, ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாரும் சாயந்தர நேரம் நம்ம வீட்டு வாசல்ல தான் இருக்காங்க. சங்கர் அந்த குழந்தைங்க கூட சந்தோஷமா விளையாடுறான். ஓஹோ, சமையல் வேலைக்குன்னு வந்தவன் இப்ப ஊருக்கே சொந்தக்காரன் ஆயிட்டான் போல. அவன் குணத்துக்கு அவன் எப்பவும் நல்லா இருப்பான். ஒரு நாள் ஊஜனங்க எல்லாருமே பஞ்சாயத்துல வந்து சேர்ந்தாங்க. ஊஜனங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஊரோட தலைவரும் அங்க வந்திருந்தாரு. இது வரைக்கும் இருட்டுல மூழ்கி இருந்த பள்ளிக்கூடத்துக்கு இப்பதான் வெளிச்சம் வந்திருக்கு. சங்கர் ஒரு சாதாரண சமையல்காரனா தான் இந்த ஊருக்கு வந்தான். ஆனா இப்போ படிப்பு சொல்லி கொடுக்கற குருவாயிட்டான். ஆமாங்க ஐயா, எங்க பிள்ளைங்கள பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. நாங்க எல்லாரும் வேலை வேலைன்னு இருந்துடுவோம். ஆனா நாங்க வர வரைக்கும் சங்கர் தான் எங்க பிள்ளைங்க எல்லாரையுமே நல்லபடியா பாத்துக்கிறான். என்னோட பொண்ணும் இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஆம்பளை பிள்ளைங்க மாதிரி பொம்பளை பிள்ளைங்களும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சங்கர் தான் அதுக்கு காரணம். எல்லாரும் என்ன பாராட்டுறீங்க, சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் இப்படி கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஊர்லயும் நிறைய பேர் பசி பட்னியோட இருக்காங்க. அவங்களுக்காக தினமும் இலவசமா சாப்பாடு போடலாமா? அதுல என்ன இருக்கு சங்கர், அப்படியே பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய தொடக்கமா இருக்கும். யாரும் இங்க பசி பட்டினியோட இருக்கக்கூடாது. எல்லாரும் வயிறார சாப்பிடணும். உண்மைதான். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்லயே சாப்பாடு நிறைய மீந்து போகுதுல, அது எல்லாத்தையுமே சங்கர் கிட்ட கொடுத்துடலாம். அவன் ஏழைங்க யாருக்காவது கொடுப்பான். இப்படியே சில மாசங்களும் போச்சு. ஊரே முழுசா மாறி போச்சு. நம்ம ஊரே சுத்தமா இருக்குங்க. பசங்க எல்லாரும் படிக்கிறாங்க. எல்லாருமே வயிறார சாப்பிடுறாங்க. உண்மையிலேயே சங்கர் வந்து நம்ம ஊரையே மாத்திட்டாங்க. எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு லக்ஷ்மி. எனக்கு இவ்வளோ வயசும் அனுபவமும் இருக்கு. ஆனா சங்கர் மாதிரி நான் என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊர்ல ஒரு விழா ஏற்பாடு செஞ்சாங்க. அப்ப விழாவுக்கு சங்கரை வர சொன்னாங்க. சங்கருக்கு ஊஜனங்க எல்லாரும் எல்லா மரியாதையும் செஞ்சாங்க. அப்ப சங்கர் மேடையில நின்னு, நான் ஒரு சமையல்காரனா தான் இந்த ஊருக்கு வந்தேன். எல்லாருடைய பசியும் தீக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஐயா எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்தாரு. சின்ன பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சது. பசியை தீக்கணும்னு வந்த எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாய்ப்பையும் எனக்கு கொடுத்ததுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படி சங்கருடைய பெருமை அக்கத்து பக்கத்து ஊருக்கும் போய் சேர்ந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்மளால கணிக்கவே முடியாது. ஒரு சாதாரண சமையல்காரனா வந்த சங்கர் அந்த ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு பாடம் எடுக்கிறதுல இருந்து அந்த ஊஜனங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி அந்த ஒரு ஊரே அவனால மாறுச்சு. அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுடைய யோசனை என்ன வேணும்னாலும் செய்யும்.